கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு நம்ம வேதத்தில் பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாலிபர்கள் தங்களுக்கு அலங்காரமாக எதை நினைக்கிறாங்கன்னா, கண்டபடியாக முடியை வெட்டிக்கிறதும், விதவிதமான ஆடைகளை அணிந்து கொள்கிறதும் நம்மளுக்கு அலங்காரம்னு சொல்லி நினச்சிருக்காங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? வேதம் நம்மளுக்கு எது அலங்காரம்னு சொல்லுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 29வது வசனம், வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம். அவங்க பராக்கிரமசாலிகளாய், தைரியமானவர்களாய், வீரமுடையவர்களாய், தீமைக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் மாறும்போது அது அவர்களுக்கு அலங்காரமாக இருக்கிறது. அந்த அலங்காரத்தை எல்லாரும் விரும்புவாங்க. அவங்களுடைய நீதி, நேர்மை, அந்த ஒரு அநியாயத்தை கண்டா அவங்க செய்கிற அந்த ரியாக்ஷன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அலங்காரமான அழகான ஒரு விஷயமா இருக்கும். கண்டபடியாக முடி வெட்டிக்கிறதுனாலையும், நிறைய கொண்டு போய் அழகு நிலையத்தில் பணங்களை செலவு பண்ணுகிறதுனாலையும் நம்மளுக்கு அலங்காரம் வந்துடாதுங்க. நம்மளுடைய கேரக்டர், நம்மளுடைய பராக்கிரமம், நம்மளுடைய தைரியம், நம்மளுடைய வீரம், துணிச்சல், இவைகள் தான் வாலிபர்களுக்கு என்னவா இருக்குதுங்க? அலங்காரமாக இருக்குது. அப்போ முதியோர்களுக்கு என்ன அலங்காரமாக இருக்குது? அதுலேயே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, முதிர் வயதானவர்களின் மகிமை அவர்களின் நிறை. அவங்க நிறைய நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போவே நிறைய பேர்கள் நானே பார்க்குறேன், வயசானவங்க சாயங்களை பூசிக்கொண்டு அவங்களுடைய நிறைய மறைக்க பார்க்குறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்களுக்கு மகிமையாக இருக்கிறதும் அவங்களுக்கு அலங்காரமாக இருக்கிறதும் எதுதான்? நிறை தான். அப்போ நிறை கேவலமான ஒரு விஷயம் அல்ல, விரும்பக்கூடிய ஒரு விஷயம். இந்த நிறை வரும்போது ஒரு முதிர்வு, அவங்கள ஒரு முதியோர்கள்னு ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, அவங்க வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். அப்போ முதிர் வயதானவர்களுடைய அந்த மகிமையை நாம் என்ன பண்ணிடக்கூடாதுங்க? இழந்துடக்கூடாது. ஏன்னா கண்ட சாயங்கள் பூசும்போது அது தேவனுக்கு மகிமையாக இருக்காது. வாலிபர்கள் வீரமா இருக்கணும், வயதானவர்கள் எப்படி இருக்கணுங்க? நிறையோட இருக்கணும். அது தேவனுக்கு ஜனங்களுக்கும் பிரியமா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.